ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த கண்டென்ட்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷே இல்லாம வட சென்னை படத்தோட 2ஆம் பாகத்தை உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? ஆமாங்க, அப்படிதாங்க நடக்க போகுது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின படம் தான் வட சென்னை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இல்லை அப்படின்னாலும் ரசிகர்களோட விமர்சனங்களால் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. காரணம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருப்பாரு வெற்றிமாறன். இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு வெறும் எதிர்பார்ப்பா மட்டுமே இத்தனை வருடங்களா இருந்துட்டு இருக்கு. எப்படா வட சென்னை படத்தோட செகண்ட் பார்ட்டை விடுவீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா சூரிய வச்சு விடுதலை படத்தோட 2 பாகங்களை இயக்கி முடிச்சிட்டாரு. அடுத்ததா சூர்யாவை வச்சு வாடிவாசல் படத்தை தான் வெற்றிமாறன் இயக்க போறாரு அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இந்நிலையில வட சென்னை படத்தோட செகண்ட் பார்ட் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் நட்பு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால இந்த படத்தை தனுஷே இல்லாம வச்சு எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் பிளான் பண்ணி இருக்காராம். அதாவது இந்த படத்தை வெற்றிமாறனே டைரக்ட் பண்ணலைங்க. வெற்றிமாறன் கிட்ட உதவி இயக்குனரா இருக்க கார்த்திகேயன் அப்படின்றவர் தான் இந்த படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துல கதாநாயகனா பாத்தீங்கன்னா மணிகண்டன் நடிக்கிறாருங்க. மணிகண்டன் யாரு? சமீபத்துல பாத்தீங்கன்னா குட் நைட், குடும்பஸ்தன்ட்டு பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு. அவர் தான் வட சென்னை படத்தோட 2ஆம் பாகத்துல கதாநாயகனா நடிக்கிறதா சொல்லப்படுது. தனுஷ் வட சென்னை 2 படத்துல இல்லைங்க. அன்புவோட எழுச்சி தனுஷே இல்லாம தான் எழப்போகுதுன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இப்ப வரைக்கும் வந்திருக்க தகவல் இதுதாங்க. மேலும் இந்த படத்தை பத்தி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன்.